நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக நடைபெறுகின்ற 49வது நிகழ்ச்சி இது. 45வது பதிகம் திருவாசக நய உரை. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் உரியன. நம்முடைய பெரிய முத்துராமன் அவர்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் இதை உலகம் முழுவதும் பரப்புகிற பதிவு செய்கிற பணியை செய்கிற நம்ம ஞானம்பரவர் அண்ணாமலை கனகாமல் தம்பதிகளுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி உரியது. இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி யாத்திரை 10. இது கிட்டத்தட்ட திருவார்த்தை எண்ணப்பதிகம் என்று நம்ம படித்தோம் அல்லவா முன்னால. அந்த பாணிதான், அந்த கருத்துக்கள் தான் அது சொல்லப்படுகின்றன. இத பழைய உரையில அனுபவதீதம் உரைத்தல் அப்படி. அனுபவதீதம்னா அனுபவ அதீதம்னு அர்த்தம். அது பிரிக்கிற போது அனுபவ அதீதம். அதீதம்னா அதிகமானதுன்னு அர்த்தம். அனுபவம் அதிகமானது, அனுபவத்தை அதிகமா சொல்றது, அனுபவ உரையை அதிகமா சொல்றது, அது அனுபவ அதீதம் சொல்வார்கள். சேர்த்து சொல்றது அனுபவ அதீதம். என்னன்னா, சிவபெருமானுடைய திருவருள அடைஞ்சிட்டோம், திருவடியை பார்த்தாச்சு, வணங்கியாச்சு, அடைஞ்சாச்சு. அப்போ ஒரு சிவ அனுபவம் ஏற்படும். அந்த சிவ அனுபவத்தை தான் உணர்ந்ததை தன் அடியார்களுக்கும் தன்னுடைய குழுவினர்களுக்கும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் மக்களுக்கும் அதிகமாக உரைத்தல். அத கொஞ்சமாகவும் உரைக்கலாம். சில பேர் உரைக்கவே மாட்டேன், அவனே வச்சுக்கிடுவேன். சில பேர் சில விஷயத்த பாப்பான்னு சொல்ல மாட்டேன். இந்த பாப்பான்னு ஒருத்தர் சொன்னாங்க பாருங்க, அது என்னன்னா அவங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அவன் பாப்பான்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னார்கள். அவங்க நீங்க யாராவது பிராமணால் நமக்கு எதையாவது விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான்னு நினைக்கிறதா, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் வச்சுக்கோ. ஏன்னா அவங்களுடைய இயல்பு அது. இப்ப பணம் வச்சிருந்தா நாம பக்கத்துல நம்ம பணத்தை வச்சுக்கோம், அவன் விஷயத்தை வச்சுக்குவேன். இதான் விஷயம். ஏன்னா பார்ப்பான் பார்க்கறதான வழிய சொல்ல மாட்டார்கள். சில பேர் சொல்லுவார்கள், அதை அதிகமா சொல்லுவார்கள். புலவர்கள் தான் சொல்லுவார்கள். யாரெல்லாம் புலவர்களோ அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் எப்படி சொல்வார்கள்னா அதிகப்படுத்தி சொல்வார்கள். அதுதான் அதீதம்னு பேரு. தில்லையில் அருளியது. பூவா சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்துருப்படிமின் போவோம் காலம் வந்ததுகாள் பொய்விட்டுடையான் கடல் புகவே. ஒரு கடைசி காலத்துல பாடுற பாட்டு. கிட்டத்தட்ட இதைத்தான் கடைசி பதியமா வச்சிருக்கணும். ஆனா இத ஒரு 4-5 பதியம் முன்னால வச்சிருக்கிறாங்க. ஏன்னா போவோம் காலம் வந்ததுகான்னு சொல்ற. போவங்காலம் இதுதானே 56வது பாட்டா வச்சிடலாம். 56வது பதியமா போவங்காலம் இதுன்னு சொல்ல. வந்ததுகான், போவங்காலம் வந்துருச்சு, போற காலம் வந்துருச்சு. போவோம் காலம் வந்ததுகான். எல்லாருக்குமே ஒரு காலம் வந்துருங்க, போற காலம் வந்துடும். அது நமக்கே தெரியும். போவோம் காலம் வந்ததுகான், போற காலம் வந்துருச்சு அப்படின்னு அவரும் உணர்றாரு. எங்க போகணும்? பொய்விட்டுடையான் கடல் புகவே அப்படின்னு சொல்றாரு. பொய்விட்டுடையான்னா என்ன அர்த்தம்னா, பழைய காலத்துல உரை என்ன எழுதியிருக்காங்கன்னா, பழைய உரைகள்லாம் பொய்ய விட்டு, இந்த உலகம் உயிர் வாழ்க்கை லௌகிகம் எல்லாம் பொய் தானே, இந்த பொய்யான வாழ்க்கையை விட்டுட்டு உடையான நம்மளை உடையவன் அவன் தான் சிவருவான், அவனுடைய கடலை அடைவதற்கு நாம போவோம் அப்படின்னு சொல்லுவோம். பொய்விட்டுடையான்னு என்ன அர்த்தம் அவங்க சொல்லியிருக்காங்க? பொய்யை, இந்த உலகத்துல இருக்க பொய்யெல்லாம் விட்டுட்டு, பொய்யான வாழ்க்கையை விட்டுட்டு அவன் காலுக்கு அவங்க பாதத்துக்கு போயிடும் அப்படின்னு பொருள் செஞ்சிருக்க. நான் என்ன பொருள் சொல்றேன்னா, இது என்னுடைய பொருள். பொய் விட்டுடையான்னா அவன் பொய்ய விட்டவன் சிவருமா, அவன் பொய்ய விட்டவன், அவனுடைய கடலுக்கு நம்ம போகணும். அப்ப நாம என்ன செய்யணும்? நாமளும் பொய்ய விடணும். நாம சட்டை போடாம ஐயர் கோயிலுக்குள்ள போறாரு, குருக்கள் போறாரு கர்ப்பகிரகத்துக்குள்ள. நீங்களும் வாங்க கர்ப்பகிரகத்துக்குள்ள அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி போகணும்? சட்டையை கட்டிட்டு தான் போகணும். சட்டையை கட்டிட்டு தான் போகணும். சட்டையை கட்ட போனா விட மாட்டாரு.
ஏன்னா அவர் எப்படி போறாரோ அப்படித்தான் நம்ம போகணும். சட்டையை கழட்டாம போனா நீங்க கொஞ்சம் வெளியே நின்று, சட்டையை கழட்டுறதுல அப்படின்னா கொஞ்சம் செஞ்சு நீங்க வெளியே நின்றுவார். அவர் எப்படி பண்றாரோ அப்படித்தான் நாம பண்ண முடியும். சிவருமான்ட்டு நம்ம போகணும்னா சிவரும் அப்படி இருக்கிறாரு, பொய்ய விட்டவர் அவரு. ஆனா இவர் என்ன சொன்னாரு ஆரம்பத்தில், யானையே போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் பொய்ன்னு சொன்னாரு. உலகமே பொய்யான வாழ்க்கை தான். அதனால நாம என்ன செய்யணும், அவன் பொய்ய விட்டவன், இந்த உலகத்திலேயே பொய்ய விட்டவன் அவன் ஒருத்தன் தான், சிவருமான் தான். வேற எல்லாம் பொய் தான் வாழ்க்கை. நான் ஒரு காலேஜில் பேசினேன், 2000 பேர் பையங்க கேட்டுருந்தாங்க. நான் அப்ப சொன்னேன், அப்பா நான் பொய்யே சொன்னதில்லப்பா அப்படின்னு. ஒரு பையன் எழுந்திரிச்சேன், சார் இதான் நீங்க சொன்னாலே பெரிய பொய் சார் அப்படின்னு. ஏண்டான்னு, எப்படி சார் பொய் சொல்லாம இருக்குது, நீங்க பொய் சொல்லிவிட்டு இப்ப பொய்யே நான் சொன்னது இல்லைன்னு சொல்லி இதானே சார் பெரிய பொய் அப்படின்னா. இல்லப்பா நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னா. எப்படி சார் பொய் சொல்லாம இருக்குது அப்படின்னு கேட்டேன். எப்பா நான் என்ன அரசியல் இருக்கேனா, சினிமாவில் இருக்கேனா, வியாபாரம் பண்ணனா, நான் என்ன பண்றேன், எதுக்கு நான் இப்ப பொய் சொல்லணும்? நான் பாட்டு சிவாராமனு ராமாயணம் பாரதம் படிச்சுக்கிட்டு தேவாரம் திருவாசம் படிச்சுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கப்பா பொய் சொல்லணும் அப்படின்னு. ஆனா அவங்க அப்படின்னா சந்தர்ப்பம் வந்தா பொய் சொல்லிடல சார் அப்படின்னா, அது வர்ற போது பார்த்துக்கோம்டா, இப்ப நான் பொய் சொல்றேன், ரொம்ப காலமா நான் பொய்யே சொல்றது இல்லடா அப்படின்னு சொல்லு. இந்த பிள்ளைகளும் கொள்ளுப்பத்தியெல்லாம் பொய் சொல்லாதுங்க, பொய் சொல்லாதுங்க. ஏன்னா நம்மகிட்ட பழகி பழகி அதுவும் பொய் சொல்லாதுங்க. ஆனா அப்பா பார்த்து சொல்லும், ஆட்டையா பொய் சொல்லப்படாங்கிற, நீ என்ன பொய்யா சொல்ற அப்படி கேட்கும். இது அவனை ஒரே கேள்வி மடக்கிப்படும். ஆட்டையா பொய் சொல்லப்படா, பொய் சொல்லப்படா, ராமாயணத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாங்களாம் சொல்ல, நீ என்ன ஒரே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. அப்புறம் அவன் அடங்கிடுவேன். பொய்விட்டுடையான் கலல்புகவே, பொய்ய விட்டவன் சிவருமான்னு யாரும் இதுவரை சொன்னது இல்லைங்க. இதுவரை அவருக்கு எவ்வளவோ அடைமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திருவாசகத்துலதான் இந்த அடைமொழி, பொய்விட்டுடையான். ஐயோ அவன் பொய்ய விட்டவன். அதனால நம்ம என்ன செய்யணும், அவன் கடலுக்கு போகணும்னா நாமளும் பொய்ய விடணும். நம்ம பொய்ய விடாம அங்க போக முடியாது, விசாவும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது. அதனால பொய்விட்டுடையான் கலர்புகவே போவோம் காலம் வந்ததுகான், நம்ம போற காலம் வந்துருச்சு. அதனால நம்ம ரெடியா இருக்கணும். இந்த பாட்டுக்கு என்ன பேரு, தலைப்பு யாத்திரை பத்து. யாத்திரைன்னா என்ன தெரியுமா, கட்டின துணியோட புறப்பட்டிருக்க பேர் தான் யாத்திரைன்னு பேரு. கட்டின துணியோட போகணும். அந்த யாத்திரை மேல் யாத்திரைக்கு போறதும் கட்டின துணியோட தான் போகணும். அதையும் அங்க எடுத்து போடுவேன், கடைசியா காலத்துக்கு அதையும் எடுத்து போடுவேன். கடைசியா போறது யாத்திரை, அதான் யாத்திரைன்னு பேரு. யாத்திரையினால கட்டின துணியோட புறப்பட்டதுக்கு தான் யாத்திரை. இப்ப அவன் பார்த்தா பெரிய மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு, சாப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு, பணமெல்லாம் பெருசு பெருசா எடுத்துக்கிட்டு, அப்புறம் பேங்க்ல பணம் எடுக்கிறா, அப்புறம் ஏடிஎம்ல ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு போறேன். ரொம்ப வசதியோட போறாங்க. அது சுற்றுலா, அது யாத்திரை இல்ல, சுற்றுலான்னு பேரு. யாத்திரைனா எப்படி போகணும்னா கையில காசு இல்லாம போகணும். கையில காசு வச்சு, எனக்கு தெரியும் ஒரு நண்பர் இருக்காரு கம்பத்துல, என்னுடைய நண்பர் கம்பத்துல இருக்காரு. அவர் காசை தொடமாட்டாருங்க. ஒரு வேலை இருக்க சம்பளம் வாங்குவாரு, சம்பளத்தையும் அவர் வாங்க மாட்டாரு, பைக்குள்ள வைக்க சொல்லிடுவாரு, எண்ணி பார்க்க மாட்டாரு. வீட்டுல ஒன்னாலும் பண்ணாலும் 10 எடுத்துக்கன்றுவாரு. பணத்தை தொட மாட்டாருங்க. நான் அப்படி ஒரு ஆளை பார்த்திருக்கேன், பணத்தை தொட மாட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தர் வைராக்கியமா இருக்கிறாங்க. பணத்தை, சில பேர் பணத்தை தான் தடை கிழக்கு தூங்குற. மெத்தையிலேயே ஒருத்தர் மனமெல்லாம் தச்சு வச்சிருந்தேன். ஒருத்தன் வீட்டுக்கு சிபிஐ போனாங்க, வீட்டுக்குள்ள பூரா தேடினாங்க, பணம் ஆகப்படல. இவங்க நிறைய பணம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக போனா 10 பேர் போய் உள்ள வீடு பூரா தேடுறேன், எங்கேயும் பணம் இல்ல. அவங்க என்னையா ஒண்ணு நீ பணம் வச்சிருக்கான்னு சொன்னீங்க, என்ன வீடு பூரா தேடிட்டு பணத்தை காணுமே அப்படின்னு. உங்களால கண்டுபிடிக்க முடியுதையான்னு கேட்டாரு. நல்லா இன்னும் யோசிச்சு பாருங்க எங்க இருக்குன்னு அப்படின்னாரு. அதுல ஏன் நீங்க படுத்திருக்க அந்த மெத்தையை வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்டாங்க. திறந்து வரேன், மெத்தையை கிழிச்சாங்க. கிழிச்சா உள்ள அவ்வளவு 1000 ரூபா நோட்டா இருக்குங்க. அந்த காலத்துல நான் சொல்ல 50 வருஷம் 1000 ரூபா நோட்டா உள்ள வச்சிருக்கேன். அது ஒரு 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபாய்க்கு அப்படி பரட்டி விட்டுருக்காங்க. பரட்டி விட்டு புது நோட்டு பரட்டி விட்டு அதுக்கு மேல துணியை வச்சு அதுக்கு மேல போடையை போட்டு அதுல படுத்திருக்காங்க. பணத்துக்கு கீழே படுத்திருக்காங்க. அவங்க என்னையா பணத்தெல்லாம் இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எங்கேயா வைக்கிறது, நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க, இப்ப எங்க வைக்கிறது, இதையும் கண்டுபிடிச்சு முடிய அப்படின்னா. அவன் கேட்டேன், இவ்வளவு பணம் உனக்கு ஏதுன்னு கேட்டேன்.
அவங்க என்ன, இது எனக்கு மக்கள் தந்தார்கள்னு, எனக்கு மக்கள் தந்தார்கள்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. வாசப்பள்ளியாரம் கூப்பிட்டேன் அந்த ஆபீசர்களை 10 பேரை, இங்க வாங்க அப்படின்னு. எல்லாம் வந்தாங்க. நீங்க இப்ப எங்களோட ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு புரியல, ஆமா அடுத்த வாரம் வாங்க, கும்பிட்டு போனா இங்க இருக்கும், அப்போட பணம் இங்க இருக்கும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு. அதுவும் மக்கள் தருவார்கள்னு, அதுவும் மக்கள் தருவார்கள்ல. அவங்க அரண்டு போனாங்க. இதெல்லாம் நடந்தது, மதுரையில் நடந்தது நிகழ்ச்சி. ஒரு ஆள் சொன்னேன். அதனால பணமே வேண்டாம்னு இருக்கு ஒரு கூட்டம், பணத்திலேயே இருக்குதுங்கிறது ஒரு கூட்டம். நம்ம இதுல எங்க இருக்கோங்கிறத பார்த்துக்கணும். நம்ம நிலைமை இதுல என்ன அப்படின்னு பணத்தை விட்டுறவும் கூடாது, சரிதா? ஆனா பணத்தை ரொம்ப பேணி பாதுகாத்துக்கிட்டும் இருக்கப்படாது. அதுக்கு என்ன பலனோ அந்த பலனை நம்ம அதுக்கும் கொடுக்கணும், நமக்கும் கொடுத்துக்கணும். இதுதான் என்னுடைய கொள்கை. நம்ம பணத்தை கம்ப்ளீட்டா விட்டுறவும் கூடாது, அப்படின்னா பின்னால போய் ஆட்ட போய் நிக்கிறது. அதனால நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கணும். தனக்கு மிஞ்சித்தான் தானம்னு சொன்னா பாருங்க, தான தர்மம் பண்ணணும், நமக்கு வேண்டியதை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். இவ்வளவுதான் நம்ம கொள்கை. இதுக்கா கோடிக்கணக்கா சேர்த்துக்கிட்டு அவன் இதே வேலையை திடுறேன். யாத்திரைன்னா என்ன தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுவிட்டு போறது பிறகு யாத்திரையும் இருக்கு. இப்ப நீங்க நர்மதா யாத்திரைன்னு இருக்கு. நர்மத ஸ்தலத்தை இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆத்தத்தான் சுத்தி வரலாம், நர்மதையத்தான் சுத்தி வரலாம். நர்மதைய இந்த கடல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நர்மதை போற வரைக்கும் சுத்தி அது கடல்ல சேரும். அது வரைக்கும் போய் சேர்ந்து அந்த பக்கம் போயிடலாம். நர்மதையா அப்படி சுத்தி வரலாம். அதான் நர்மதையை சுத்தி வர்றது நர்மத யாத்திரை, பாத யாத்திரை. அது 4 மாசம் ஆகும். நம்ம அன்பர்கள் கூட ஒரு 4 பேர் போயிட்டு வந்தா நான் வழி அனுப்பிச்சு அங்க போறாங்க. ஒருத்தரும் பணம் கொண்டு போகக்கூடாது. அந்த கண்டிஷன் தெரியுமா? அதுக்கு பிறகு யாரும் பணம் கொண்டு போகக்கூடாது, சாப்பாடு கொண்டு போகக்கூடாது, சாப்பிட்ற சாமான் கொண்டு போகக்கூடாது, வண்டி கொண்டு போகக்கூடாது, சமையல் சாமான் எடுத்துட்டு போகக்கூடாது. இது சும்மா போட்டோ சூனியோட போகணுங்க. அங்க இலக்கணமே அப்படி. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கே 100கணக்கான பேர் நடந்து போறாங்க. அங்கங்க ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆசிரமங்கள் இருக்கு. அங்க சோறு ஒடிச்சு போறவளை வர சொல்லி தங்க சொல்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பாடு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் பண்ணி ஒரு நாள் சாப்பாடு போதுமே. எல்லா இடத்துலயும் சாப்பாடு கிடைக்குது, எல்லா இடத்துலயும் ஆசிரமம் இருக்கு. அதான் யாத்திரை. யாத்திரைனா பணம் இல்லாம போகணும், எந்த பொருள்களும் தூக்கிட்டு போகக்கூடாது, கட்டின சேட்சி சுற்றியோட போகணும். அப்படி யாத்திரை. போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் கலந்துகவே. பொய்ய விட்டதவன் அவனுடைய திருவடியை நம்ம அடைய போறோம். அதுக்குரிய நேரம் வந்துருச்சு. பூவார் சென்னி மன்னன்யம் புயங்க பெருமான். பூவார் சென்னி சிவருமானுக்கு உரியது என்ன? பொதுவாகவே சுவாமிக்கு உரியதெல்லாம் பூதாங்க. புகழ்மின் தொடுமின் பூப்புனை மின்னு சொன்னார். பூதான் சாமிக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் பூதான் இருக்கும் அவருக்கு. பூவார் சென்னி, சென்னினா தலை, தலையில பூவா நிறைய அணிந்திருக்கு. மன்னன் எங்களுக்கு ராஜா. எம் புயங்க பெருமான். புயங்க பெருமான்னா நாகத்தை அணிந்தவன் அர்த்தம். நாகபூஷணங்களே. நீங்க காசிக்கு போனா காசி விஸ்வநாதர் இருக்கு. அந்த ராத்திரி இந்த முனிவர்கள், சப்த முனிவர்கள், சப்த ரிஷிகள் பூஜைன்னு ஒண்ணு செய்வா. சப்த ரிஷிகள் பூஜை ராத்திரி 9 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பண்டாரம், அந்த வண்டா அந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாரு. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரமாதமா பண்ணுவாரு. பண்ணிட்டு விபூதியெல்லாம் பூசி சந்தனமெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு கடைசியா அந்த நாகத்தை தூக்கி வைப்ப. தங்க நாகத்தை தூக்கி வச்சோடனே அந்த சாமி தான் என்ன அழகா இருக்கு தெரியுமா? நம்ம பக்கத்துல உட்காந்து பார்க்கலாம். நகரத்தார்கள் மட்டும் பக்கத்துல உட்காந்து பார்க்கலாம். 10 பேருக்கு சீட்டு கொடுப்பேன். 10 பேர் உட்காந்து பார்க்கலாம் பெஞ்சு போட்டு. மற்றவெல்லாம் கஷ்டப்படுவாங்க, இடம் கிடைக்காம வரமாட்டாங்க, பார்க்க முடியாது. கொஞ்சம் பேர் பார்க்கலாம். அப்படி நான் என்ற போதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அந்த நாக ஆவரணத்தை தூக்கி பூட்டின உடனே அவர் தனியா ஜொலிப்பாரு. எங்க பெருமான் நாகபூஷணம் வந்து நாகபூஷணன். சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஓவாது இடைவிடாமல் உள்ளத்து உணர்வாய். அவன் நம்ம உள்ளத்துல அவன் எப்போதும் உணர்ச்சியா இருக்கேன், உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறேன் என்றைக்கும். கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் நம்ம உள்ளத்தை உருக்குறேன், உள்ளத்தை நிறைஞ்சிருக்கேன்.
அதனால உள்ளத்தை உருக்குறேன். கருணையினால் ஆவா என்னப்பட்டன்வாய் ஆட்பட்டி. அவன் என்ன செய்யறான், நம்மளையெல்லாம் பார்த்து கருணை அவனுக்கு நம்ம வேலை. அதனால வா 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 அப்படின்னு நம்மளை கூப்பிடுறேன் வா என்று பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் உருப்படும். அப்படி அவன் உங்களை எல்லாம் வா அப்படி சொல்லி அன்புனால கூப்பிடுறேன். அப்படி அந்த அன்புக்கு நீங்கள் எல்லாம் ஆட்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்கள். ஆரை பார்த்து சொல்றாரு, அடியார்களை பார்த்து சொல்றாரு. ஆட்பட்டீர் உருப்படும். எல்லாரும் எல்லாரும் சேருங்க. போவோம் காலம் வந்தது கான் பொய்வுடையான் கலப்புகள். எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள். இது ஒரு அருமையான பாட்டு. புகவே வேண்டா புலன்களில் நீர். நீங்க எல்லாம் இனிமே ஐம்புலன்ல ஈடுபடாதீங்க. இந்த ஐம்புலன் இருக்கே அதுதான் நமக்கு மிஷின். இந்த ஐம்புலன் இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. நெய் வாய் கண் மூக்கு சரி. ஆனா அதுதான் நமக்கு மிஷின், அதான் நமக்கு தடை. நம்மளை முன்னேற விடாம கெடுக்கிறது அதான், சிவருமான்ட்ட போக விடாம தடுக்கிறது அதான். ஆனா அது இல்லாம நம்ம வாழ முடியாது. அதனால புகவே வேண்டா புலன்களில். இனிமே ரொம்ப ஐம்புல இன்பங்கள்ல நீங்க ஈடுபட வேண்டாம். அப்படி இது ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த திருவாசகம் சொல்ற கருத்தே இதான். ஐம்புலனே அடக்கலாம். புயங்க பெருமான் பூங்கடல்கள், நாகபூஷன் ஆகிய அவனுடைய பூங்கடல்கள் மிகவே நினைவு. நீங்க இப்ப எதை நினைக்கிறீங்க அப்படின்னா ஐம்புலனையே ரொம்ப நினைக்கிறீங்க. ஐம்புலன் இன்னைக்கு சினிமா கடைசியாமல நம்ம போய் பாத்துருவோமே அப்படிங்கிற அந்த சினிமா பார்க்கணுங்கிற ஆசை. முதல் ஷோவுக்கே போயிடணுமா, டிக்கெட் எடுத்து நம்ம பேரை அப்படித்தான் முதல் ஷோவுக்கே போயிடுவேன், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து. அப்ப புகவே வேண்டா புலன்களில் நீர், அதுல போகாதீங்க. மிகவே நினைவின் எதை, சிவருமானுடைய பூங்களை ரொம்ப நினைங்க. அந்த ஐம்புல இன்பங்களை ரொம்ப நினைக்காதீங்க. மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள். இது ஒரு அருமையான வாசகம். நல்ல நல்ல கருத்து, நீதி கருத்து. என்ன கருத்து? மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள். உங்கள்கிட்ட எதெல்லாம் எக்ஸஸா இருக்கோ, மிக்க வெல்லாம்னா ரொம்ப எக்ஸஸா இருக்கு, அது அத எக்ஸஸ் அர்த்தம். மிக்கனா மிகுதினா எக்ஸஸ். அது மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின். அதிகமா இருக்குன்னு வச்சுங்க, அது எதுக்கு? அது தூக்கி கொடுத்துடணும், தூக்கி கொடுத்துருவோம். எங்கிட்ட எல்லாம் இந்த மிகுதியா வருதுன்னா கொடுத்துருவேன். இதெல்லாம் நமக்கு வேண்டாம் கொடுத்துருவோம் அப்படின்னு அப்பப்போ கொடுத்து விட்டுருவோம். நான் இந்த சட்டை வேட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு 4 செட்டை எடுத்துக்கிட்டு போவேன் யாத்திரைக்கெல்லாம். நான் திரும்பி வர்றது அங்கங்க இந்த வேட்டி சட்டெல்லாம் போட்டு வந்துடுவேன். வேட்டி சட்டை துண்டு நான் வர்ற போது இந்த கட்டிக்கிற வேட்டி சட்டையோட வந்து செய்வேன், துண்டுக்குள்ள போட்டு வந்துடுவேன். நான் கொண்டு போற வேட்டி சட்டை துண்டு எல்லாம் அங்கங்க போட்டுருவேன். எங்கெங்க எந்தெந்த ஊருக்கு போறோமோ அந்தந்த ஊர்ல அங்கங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கட்டின வேட்டி சட்டையோட தான் வருவேன். அதெல்லாம் மிக்க வெல்லாம் நமக்கு வேணும்னு கொண்டு போனோம், தேவை தீர்ந்து போச்சு, அப்புறம் எதுக்கு நமக்கு அது? அந்த 60 அளவால இருக்கு, கொடுத்துருங்க. மிக்க எல்லாம் வேண்டாம் போக விடுமீன்கள். அது போகும், இங்க விட்டுருவோம். அதை காணாம போச்சுன்னா விட்டுருவோம். மிக்க எல்லாம் போக விடுமீன்கள். நாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இந்த பொன்முடி இளவேணி அது 2 சின்ன பிள்ளைய, அப்ப மீனா பிறக்கல, நாங்க வட இந்திய யாத்திரை போனோம். அப்போ 3 மாசம் 4 மாசம் யாத்திரை காஷ்மீர் வரைக்கும் போனோம். ரயில் தான் போனோம், தனி சிடிடி காலேஜ். அப்படி போற போது மத்திய பிரதேச காட்டுக்குள்ள ரயில் போய்கிட்டு இருக்கு 80 மைல் வேகத்துல. எங்களோட சாமிநாத பத்தர்னு ஒருத்தர், சாமிநாத பத்தர், அவரு சாமிமலையில இருந்து அவரும் சம்சாரம் உண்டா எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கா, எங்களுக்கு 8th கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப சாயங்காலம் நேரம் வந்துச்சு, காப்பி குடிக்கிற நேரம். அவரு சம்சாரத்தை பார்த்து, இந்த பிளாஸ்கில் காப்பி இருக்கு எனக்கு ஊற்றி தான் நான் குடிக்கிறேன். உடனே அது டம்ளர்ல காப்பி ஊற்றி குடிச்சு அவர் குடிச்சாரு. குடிச்சுட்டு அதில் ஒரு 1/4 டம்ளர் காப்பி மிச்சம் இருந்துச்சு, இதை கீழே ஊத்துனாரு. அந்த அம்மா வாங்கி இப்படி ஊத்துனுச்சு பாருங்க, டம்ளர் வெளியே போயிடுச்சு. டம்ளர் வெளியே போயிடுச்சு. திட்டாரு திட்டாரு திட்டாரு.
என்ன திட்டுங்கிறீங்க, அறிவு கட்ட முண்டோம், இதை பிடிச்சி நான் எங்கள் ஊர்ல இருந்து அங்கே வரைக்கும் கொடுத்துறேன், இன்னும் என்னென்னத்தையெல்லாம் தூக்கி போடுவேன், காப்பியை ஊற்றுல டம்ளர் தூக்கி போடுது, இது இன்னும் வழங்காது, என்ன திட்டுனாங்க நீங்க. அதுக்குள்ள ரயில் 5 மைல் போயிடுச்சு. நான் திட்டிக்கிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன், சும்மா திட்டாதீங்க, அது உங்க பொருளா இருந்தா இருக்கும், அது உங்க பொருளா இருந்தா போகாது, வந்துடும். உங்க பொருள் நேத்தா போகும், போயிட்டு போகுது, உங்க பொருளா இருந்தா வந்துடும். அது எப்படிங்க எங்க பொருளா இருந்தா வந்துடும், ரயில் இவ்வளவு வேகத்துல போயிட்டு எப்படிங்க வரும் அப்படின்னாரு. உங்க பொருளா இருந்தா உங்க கையை விட்டு போகாதுங்க, உங்க பொருள் நேத்தா போகும், வந்துடும். அவர் என்னங்க இதே சொல்லிக்கிட்டு, ரயில் 7 மைல் இருந்துச்சு, இன்னும் எப்படிங்க அது வரும் போனது அப்படின்னாரு. உங்க பொருளா இருந்தா வந்துருமையா அப்படிங்கிறேன், நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சேங்க. ரயில் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, வேகமா போன ரயில் 80 மைல் போனது 60, 50, 40 வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் சொன்ன பாருங்க இப்ப ரயில் நிக்க போகுது அப்படின்னு. ஒரு இடத்துல ரயில் நிக்குது, இப்ப பாருங்க அந்த ரயில் பின்னால திரும்ப போகுதுன்னு, பின்னாலே திரும்புது ரயில் திரும்பிக்கிட்டே வருது. நான் சொன்னேன், நம்ம உங்க தமிழர் எந்த இடத்துல விழுந்திருக்கோ அந்த இடத்துல போய் ரயில் நிக்கும் பாருங்கன்னு. ரயில் அங்கே போய் நிக்குதுங்க, நிக்குது ஒரு இடத்துல. பார்த்தா அந்த பள்ளத்துல ரயில் ஒரு தமிழர் கிடக்கு. ஒரு சொன்னாரு, பெரிய அதிகமா இருக்கு ரயில் நிக்கு, நான் இறங்கி எடுத்து வந்துடுறேன். ஐயா இறங்காத, இது வந்து மத்திய பிரதேச காடு, இறங்கினா அதுக்குள்ள ரயில் போயிடுச்சுன்னா நீ அங்க நிக்கணும், இது யாராவது வருவேன் எடுக்க சொல்லுவோம்னு. அப்ப அது பக்கத்துல ஒரு ரோடு வருது, ஒரு ரோடு. அந்த ரோட்ல ஒருத்தன் சைக்கிளை வந்துருந்தேன், வயசான, அவனை கூப்பிட்டு கை தட்டி கூப்பிட்டு பாபுஜி 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 பாபுஜின்னு அப்படி ஆயி அந்த டம்ளர் கையை காட்டினேன். உடனே கீழே இறங்கின அந்த ஆளு இறங்கி டம்ளரை எடுத்து தர்றாங்க. நான் சொன்னேன், எங்க இடத்துல நான் வாங்கல, நீனே வாங்கலையா, கும்பிட்டு டம்ளர் வாங்கினாருங்க. ரயில் போயிடுச்சுங்க, ரயில் புறப்பட்டுச்சு, ரயில் போயிடுச்சு, புறம்பு போகுது. அவர் என்ன கேட்டாரு, நான் இந்த இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதில் எழுதியிருக்கேன் இந்த கதையை. அவர் கேட்டாரு, இது எப்படிங்க இந்த ரயில் இப்படி நின்றுச்சு வந்துச்சு, அதே இடத்துல நிக்குது, நம்ம எடுக்கிற வரைக்கும் நிக்குது, அப்புறம் போகுது அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அந்த உங்க பொருளா இருந்தா போகாதுனால, உங்க பொருள் அது உங்களுக்கு வந்துருச்சு, உங்க பொருள் இல்லைன்னா போயிருக்கோம். நீங்க ஒண்ணு ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம பொருளா இருந்தா போகவே போகாது, நம்ம தான் அதை போக்கடிக்கணும். எப்படி, மிக்கவெல்லாம் போக விடுவீங்க. ஏதாவது போயிடுச்சா விட்டு அதுவா போயிடும், சரி போயிட்டு போது விட்டுருவோம். நம்ம அதுக்கு பின்னால போய் தடுமாறப்படும். நான் தான் அப்படி போராட்டங்கள் ஏதாவது காண போயிடுச்சுன்னா விட்டு கட்டுவேன். நமக்கு தேவையில்லை இருக்கு, அது மிகுதி இருக்கு, அதுவா போகுது, போறதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கவலைப்படப்படாது. அது ஒரு நல்ல வரி, மிக்க எல்லாம் போக விடுவீங்கள். அதை விடணும். நீங்க அது பின்னாலே போகக்கூடாது. சில பேர் பின்னாலே போறேன், அது பின்னாலே தேடிக்கிட்டே போகக்கூடாது, தெரியுதா. மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், இது ஒரு அருமையான வரி. இது வந்து லௌகிக வார்த்தை, நமக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கைன்னு. மிக்க எல்லாம் போக விடுவீங்கள், போவோம், நம்ம விட்டுறணும், தெரியுதா. நகவே ஞாலத்துள் புகுந்து நாயை அணைய நமையாண்ட. நான் நாய்க்கு சமானம், அவன் சிவருமான் உள்ள ஊருக்குள்ள வந்துட்டேன், எங்கிட்ட வந்துட்டேன். நான் எதுக்கு சமம், நாய். என்ன ஆடுறேன், என்ன முடிச்சுக்கிட்டேன், எனக்கு அவன் ஆட்கொண்ட. அப்ப அதை பார்த்து அவன் என்ன ஆட்கொண்டா பார்த்து மற்றவெல்லாம் சிரிக்கிறேன். இவன் என்னத்துல சேர்ந்தவன், இவனை போய் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு சாமி அப்படின்னு. நகவே, மக்களெல்லாம் உலகமெல்லாம் சிரிக்கும்படியாக என்னை ஆண்ட நாயே அணைய நம்மையாண்ட தகவே உடையான். அவன் தகுதி உடையவன், நான் ஒரு தகுதி இல்லாதவன், நான் நாய்க்கு சமானம். ஆனா அவன் என்ன சேர்த்து கொண்டு ஆண்டான். தகவே உடையான் தனைச்சார தளராதிருப்ப தாம்தாமே. அவனை சாடுவதற்கு நம்ம தளரக்கூடாது, நாம அவன் பண்ணாலேயே இருக்கணும், அவனோட சேர்ந்து கொள்ளணும். தாமே தமக்கு சுத்தமும் தாமே தமக்கு வீவகையும். நாம எப்படி அவனோட சேர்ந்தா தாமே தமக்கு சுத்தமும். நம்ம ரொம்ப சுற்றத்தாரையெல்லாம் நம்பக்கூடாது, நாமே தான் எல்லாம். இப்ப நான்லாம் எதாவது ஈடுபட்டோம்னா என்ன நம்பித்தான் ஈடுபடுவேன், யாரை நம்பி ஈடுபடக்கூடாது. யாரை நம்பி ஈடுபட்டா அந்த ஆட்கள் நான் வரலைன்னா என்ன ஆகும், போயிடும். நான் இப்போ காசிக்கு யாத்திரை போட்டேன், நான் ஒரு ஆளத்தான் போறதுன்னு முடிவு பண்ணேன். ஆட்கள் வந்தா சரி, வரலைன்னா நம்மளா பையன் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிதான் நான் இருந்தேன். அந்த ஏகநாதங்கிறவர் சொன்னாரு, யார் வந்தாலும் வராட்டினாலும் அவர் போயிடுவார், ஐயா ப்ரோக்ராம் படி போயிடுவார் அப்படி சொன்னார் ஏகநாதன் எங்களோட வந்தவர்.
அதனால நாமே நமக்கு சுற்றமும், நாமே நமக்கு விதி வகை. நமக்கு விதியும் நாம தான், இதுதான் நமக்கு விதியும் நமக்கு வகை எல்லாம் நாம தான். யாமார் யமதார் பாசம்மார். அருமையான கேள்வி கேட்க. யாமார் நம்ம யாரைய, யமதார் என்னுடையன்னு என்ன ஐயா இருக்கு இந்த உலகத்துல? எமதுன்னு என்ன? நான்னா எனது, நாம்னா எமது. நாம் யார்? யமதார். எமக்கு என்ன இருக்கு? பாசம்மா. நமக்கு என்ன பாசம்? யாரு பாசம்? நம்ம நினைக்கிற பூரா பாசம் இல்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மையும் இல்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் உறவும் இல்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் பாசமும் இல்ல, நமக்கு நினைக்கிறதெல்லாம் சுற்றமும் இல்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமார் யமதார் பாசம்மார். என்ன மாயம்? எல்லாம் மாயந்த. ஆனா பெரிய சுத்தங்க. ஒருத்தங்க சார் எங்க பங்காளிகள் 450 புள்ளி சார். சொல்றேன் எங்க பங்காளி 450 புள்ளி சார். வந்தா உட்கார இடம் இருக்கா சார் எங்க பங்காளிய, அவ்வளவு கூட்டம் அப்படின்னு. நான் ஒரு நாள் ஒருத்தன் வீட்டுக்கு போனேன், பார்த்தா 15 பேர் தான் வந்திருந்தேன். 15 பேர். அவங்க சொன்ன நாங்க 450 புள்ளின, நான் விஜயத்துக்கு போனா 15 புள்ளி தான் வந்திருந்தேன். என்னப்பா நீங்க பிரமாம சொன்னா நாங்க 450 புள்ளின்னு, நாங்க வந்தா வீடே கொள்ளாதுன்னா. என்னப்பா மொத்தமே 15 தான் இருக்கு உங்க புள்ளி, எல்லாம் எண்ணிட்டு உங்க புள்ளி 15 இருக்குன்னு. இனிமே தான் சார் வருவாங்க, இல்லைன்னா அடுத்த விஷயம் எடுத்துக்கு வருவாங்க அப்படின்னு. ஆமா நம்மதான் பாசம். இங்க வர்றவங்களுமே யோசிச்சு தாங்க வருவாங்க. இவன் வீட்டுக்கு நம்ம போகணும், இவன் வீட்டுக்கு என்ன நம்ம போறது, என்ன நம்ம போற அளவுக்கு என்ன உயர்ந்தவன், இவன் வீட்டுக்கு நம்ம அவசியமா போகத்தான் வேணுமா, இப்படிதான் யோசிச்சு பார்த்தா நம்ம பேர் வருவா. தெரியுதா? நம்ம சுற்றம்ங்கிறதுக்கா எல்லாரும் வந்துட மாட்டா, இவன் வீட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது ரொம்ப பேருக்கு புரியுது இல்லை. பங்காளினா எல்லாரும் வந்துருவாங்க, தாய பிள்ளைனா எல்லாரும் வந்துருவான்னு நினைக்கிறோம். அதெல்லாம் சும்மா லௌகிக வார்த்தை, அது உண்மை இல்லை. நாமார் யமதார். எமக்கு யாருங்க சுற்றம்? யார் நமக்கு? யார் சுற்றம்? என்ன மாயம்? எல்லாம் மாயந்தாப்பா, எல்லாம் மாயம், பொய். இதை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு. அவன் தான் கோமான், அவன் தான் ராஜா நமக்கெல்லாம். அவனுடைய குறிப்பு என்ன? சிவருமா என்ன நினைக்கிறார்? அவனுடைய குறிப்பு என்ன? அந்த குறிப்பை நாம குறிக்கொள்ளணும். அதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். கொண்டு கோமாரமின் நம்ம பாதையை அப்படி அமைச்சுக்கணும். நம்ம பாதையை எப்படி அமைக்கணும்? அவனுடைய குறிப்பு என்ன? அதான் காட்லைன்னு சொல்ல பாருங்க. காட்லைன் அதான் பகவான் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது நாம் நினைக்கணும். அதான் அந்த ஒரு பாட்டுல வந்துச்சுல, என்ன பாட்டு? ரொம்ப அருமையான பாட்டுன்னு சொல்லு. திருவாசகத்திலே முக்கியமான பாட்டு அந்த பாட்டு. அவன் நினைக்கிற அதை யாவனும் நினைக்காதோடைய அது நமக்கு நடக்கும். வேண்டத்தக்கது அறிவு. எப்படி பாட்டு? அதான் இந்த 658 பாட்டு சரியான பாட்டு. அதான் நம்பர் 1. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டியா வேண்டும் அயன்மார்க் அறியோயினி வேண்டி எண்ணி பணிகொண்ட வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதிலே வேண்டி நல்லாள். அதுதான் ரொம்ப முக்கியமான வரி. அவன் என்ன நமக்கு தர்றானோ அதை நம்மளும் வேண்டணும். நான் தான் சித்தர்கிட்ட பெரிய பேராசிரியர் சொல்லுவேன், எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும் அப்படின்னாரு. அது உங்களுக்கு முக்தி கிடைக்கிற காலம் வந்துருச்சு, அவன் நினைப்ப உங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு, அப்ப நீங்களும் முக்தி வேணும்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குதான் அந்த பாட்டை திரும்பி சொன்னேன். யானே அதுவும் வேண்டினா அப்பதான் தருவேன். வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் இருப்பந்தே. அது ஒரு அருமையான செய்தி. அது அவன் நமக்கு முக்தி தரும்னு நினைக்கிறான். அப்ப நாமளும் முக்தி கேட்கணும் அவங்ககிட்ட. நம்ம முக்தி 10 வருஷம் நான் இருந்து வர்றேன்னா சரி விட்டுட்டு போயிடுவேன். சரி ஒரு 10 இன்னும் ஆசை விடலை, அவனுக்கு இன்னும் ஆசை விடலை அப்படின்னு அதான் அவன் தருவேன். நீ நினைக்கணும். அதான் கோமான் பண்டை தொண்டரிடம் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு கோமாரமின். அப்படி நம்ம போறதுக்கு நாம பக்குவப்படணும் இல்லையா? அவனுடைய குறிப்பு என்னன்னு தெரியணும், நாமும் போறதுக்கு பக்குவப்படணும். அவன் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. நீங்க பொய்ய நீக்கிறோம், பொய் அவனும் உங்க பொய்ய நீக்கிட்டு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே, அவன் உங்களை பொன்னடியில சேர்த்துக் கொள்றான். அப்ப நீங்க பொய்ய நீக்கணும்.
அடியாரானே தெல்லியூரும் அகல விடுமின் விளையாட்டை. அடியார்கள்லாம் வந்திருக்கேல்ல, இந்த விளையாட்டை கொஞ்சம் விட்டுருங்க. ஆனா என்ன அடியாரா இருந்தாலும் அவளும் கொஞ்சம் விளையாடுறா தெரியுமோ. அடியார்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அடியார்களா இருந்தாலும் கொஞ்சம் விளையாட்டு இருக்கு. விளையாட்டுங்கிறது பொய் தானே, விளையாட்டுங்கிறது வேடிக்கை தானே. அவர் சொல்றாரு அடியாரானே தெல்லியூரும், எல்லாம் அடியார்கள் ஆயிட்டிய, அகல விடுமின் விளையாட்டு. எல்லாரும் இந்த விளையாட்டை கொஞ்சம் விட்டுருங்க. சிலர் குளிக்க போனா அந்த தண்ணியை ஊத்திக்கிட்டு விட மாட்டேன், அடுத்தவனை குளிக்க விட மாட்டேன், விளையாடிக்கிட்டே இருப்பேன் தண்ணி இல்லை. ஏப்பா என்னப்பா 10 பேர் குளிக்கிற தண்ணி நீ வேஸ்ட் பண்ணிக்க, நீனே குளிக்கிற சார், சுகமா இருக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு வர்றீங்கிற, அதான் விளையாட்டு. அது மாதிரி கங்கையில் இறங்கலாம் நீச்சல் அடிக்கிறேன், குளத்துல இறங்கலாம் நீச்சல் அடிக்கிறேன். அடியார்கள் தான். என்ன காரணம்? அவங்கள விட்டு அந்த விளையாட்டு போகல, அவங்கள விட்டு போயிருச்சு, அவங்கள விட்டு புலன் ஆசைகள்லாம் போயிருச்சு. ஆனா என்ன பாக்கி இருக்கு? அதான் விளையாட்டு பத்திங்கிற பாருங்க. சின்ன பிள்ளைய பார்த்தா கூட அது சாமானத்துக்கு ஒடிச்சு வச்சுக்கணும். நம்ம பெரிய அடியார், ஆனா புள்ளோட்டு சாமானத்துக்கு ஒடிச்சு வச்சுக்கணும், அது தேடும். அது என்ன? அது ஒரு விளையாட்டு தானே. அகல விடுமின் விளையாட்டு. எந்த விளையாட்டா இருந்தாலும் விட்டுருங்க. கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை. கடிசேர் அடியே வந்த அந்த காவலை உடைய அந்த திருவடியை அடையுங்க. கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை. அவன் என்ன குறிப்பு அவனுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். அவன் என்ன குறிப்புல இருக்கான், அவன் என்ன குறிக்கிறான் அப்படிங்கறத நீங்க, அதான் காட்லேன், அதான் காட்லேன். அவனா சில விஷயங்கள் ரொம்ப கடுமையான முயற்சி செஞ்சேன், அதெல்லாம் நடக்கல, தோத்து போனேன். அப்பதான் ஒரு நாள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, புத்தி வந்துச்சு. இவ்வளவு முயற்சி பண்ணோம், ஏன் இது ஜெயிக்கல அப்படின்னு யோசிச்சு. அப்ப எனக்கு என்ன பட்டுது, அப்ப இது கடவுளுடைய விருப்பம் இல்லை, இது கடவுளுடைய விருப்பம் இல்லை, அதனால நடக்கல அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்ப கடவுள் விருப்பமும் ஒண்ணு இருக்கு, அதான் காட்லேன். நமக்கு காட்லேன் தெரியாமையில நம்ம முயற்சி பண்ணா ஹியூமன் லேன், நம்ம முயற்சி பண்ணா ஹியூமன் லேன். அது ஜெயிக்கலாம், ஜெயிக்காம இருக்கலாம், ஆனா காட்லேங்கிறது ஜெயிக்கும். அப்புறம் தான் இந்த காட்லேன்னு நான் கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சது போது எனக்கு வயசு 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுக்கு பிறகு நான் காட்லேன் தவிர வேற லைன்ல நான் போறதே கிடையாது. நானா ஒரு காரியத்துல ஈடுபடுறதே கிடையாதுங்க. காட்லேன்ல வந்தாச்சுன்னா ஈடுபடுவேன், காட்லேன்ல வரலன்னா நானா ஒரு காரியத்தை தூக்கிட்டு போக மாட்டேன். ஹியூமன் லைன்ங்கிறது தோக்கும், ஜெயிக்கும் தோக்கும், நான் காட்லேன் தோக்காது. அதான் சொல்றது கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை. அத கடைக்கண்ணில் வச்சுக்க, அப்படி திருக்குறிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க. செடிசேர் உடலை சிலனைக்கு சிவலோகத்தை நம்ம வைப்பான். நீ அதை அவனுடைய குறிப்பை புரிஞ்சுக்கிட்டீன்னா அவன் என்ன செய்வான் தெரியுமா? உடல் இருக்குல்ல, இந்த உடல் இது செடிசேர் உடல். செடினா என்ன? சும்மா வியாதி, நோய். நோய் செடி மாதிரி சேர்ந்துடும். நீங்க ஒருத்தனுக்கு ஏப்பா உனக்கு எத்தனை நோய் இருக்கு? எனக்கு 15 நோய் இருக்குங்கிறேன் ஒருத்தன் இன்னொருத்தன் எனக்கு உடம்பு கூட நோய் தாயா அப்படிங்கிறேன். எவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேன்? நான் ஒரு நாளைக்கு 50 மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிங்கிறேன். செடி சேர் உடல், அவ்வளவு வியாதி பிடிச்ச உடம்பு. செடி எப்படி தூரா இருக்கோ அப்படி வியாதி தூரா இருக்கும். செடி சேர் உடலை செல நீக்கி அதை விட்டுருங்கிறாரு. அது போயிட்டு போதப்பா, சும்மா அதையே அந்த உடம்பையே கவனிச்சுக்கிட்டு இருக்காதப்பா, அதை விட்டு சிவலோகத்தையே நம்ம வைப்பான். அவன் உன்னை தூக்கியாலும் அப்படியே சிவலோகத்தில் வச்சுட்டேன். எப்படி வைப்பான்னு தெரியுமா? அந்த திரு அவையார் அகவல் பாடினா, அகவல் முடிக்கிறாரு. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. தெரியுதா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவலோகத்துக்கு போறாரு. சேரமான் பெருமாள் நாயரா சிவலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவ சொல்றா, விநாயகரை பார்த்து பாடிக்கிட்டு இருக்காரு. விநாயகர் நானும் அங்க போகணும், கவலைப்படாத பாட்டி, நான் உன்னை கொண்டு வைக்கிறேன்னு தும்பிக்கையில பிடிச்சு அவங்களுக்கு முன்னால கொண்டே இவளை வச்சுட்டாரு. சிவலோகத்தை நம்மை வைப்பான். இது அவையாருக்கு நடந்தது. கொண்ட சிவலோகத்துல வச்சா சிவலோகத்தே நம்மை வைப்பான். செடிசேர் உடலை செல நீக்கி. நம்ம சிவலோகத்துக்கு போனா இந்த உடம்போட போக முடியாது, புரியுதா? இந்த உடம்போட போக முடியாது. நான் சுந்தரமூர்த்தி சுவாமி இந்த உடம்போட தான் போனாரு. ஆனா அவர் போற போது அந்த உடம்பு அப்படி மாறி ஒளி உடம்பா மாறிடுச்சு. அது அவரே சொல்றாரு. சிவலோகத்தே நம்மை வைப்பான். பொடிசேர் மேனி புயங்கந்தன் பூவார்களே புக விடுமே. பொடிசேர் மேனி புயங்கன், பொடினா வெண்பொடி, அதான் வெந்நீர் அணிஞ்சவேன் அவனுடைய புயங்கன். அவன் பாம்பை போட்டிருக்கேன்,
அவனுடைய பூவார்களே புக விடுவேன். நம்மளை கொண்டு அந்த கலர்ல விட்டுருவாங்க. அவன் அப்படி தூக்கி கொண்டு அவங்களை அங்க வச்சிருவேன். எப்ப நீங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க, பொய்ய விட்டுருவணும், புரட்டை விட்டுருவணும், இந்த சுற்றம் அது இது இதெல்லாம் கவனிச்சுக்க கூடாது. லௌகிகத்தை விட்டுட்டு விளையாட்டையெல்லாம் விட்டுட்டு நீங்க அவருடைய குறிப்பையே நீங்க மனசுல எடுத்தா அதை அவங்களை கொண்ட சிவலோகத்துல வச்சிருவேன். விடுமின் வெகுளி வேட்கை நோய். கடைசி முடிவா சொல்ற வரி இத. விடுமின் வெகுளி வேட்கை நோய். நீங்க எதை விடணும் தெரியுமா? அங்க போகணும், பூவார் கடலுக்கே புக விடுமில்ல. அந்த கடலுக்கு போகணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஒன்ன விடணும். எதை விடணும் அப்படின்னா வெகுளி. வெகுளின்னா கோபம். கோபத்தை முதல்ல விடுங்க. ஒரு இடத்துல சொன்னார்ல, முனிவால் அடியேன் மூக்கின்றேன். மூப்புங்கிறது வயசால வரலையா, நம்முடைய கோபத்தால தான் வருதான் அப்படி சொல்றாரு. அது ஒரு உண்மை விட. முனிவால் அடியேன் மூக்கின்றேன். அருமையான வரி. முனிவு கோபம். கோபம் வந்தாலே மூப்பு வந்துருமா. நம்ம என்ன நினைக்கிறோம், வயசானுச்சு. இன்னைக்கு வயசானதுனால இல்ல, முனிவால் அடியேன் மூக்கின்றேன். அதனால கோபத்தை விடுங்கண்ணே. கோபத்தை விட சொல்லிட்டா எல்லா நீதிநூலும் சொல்லுது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு வள்ளுவர் பாடுறாரு. சினம்ங்கிற கோபம் இருக்கு, அது ஆறாரெல்லாம் சேர்றானோ அவனெல்லாம் கொண்டு விடுமா. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி. இப்ப புருஷன் இருக்கேன், பொண்டாட்டி இருக்கேன். புருஷன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருந்து பண்ணி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தானா ஒரு நாள் பொண்டாட்டி தூக்கி போட்டு போயா நீ ஆச்சு நான் எங்க ஆத்தாடு போட்டு போயிடுவான். பொண்டாட்டி போயிடுவாங்க. வேலைக்காரன் தெரியும்னா வேலைக்காரன் போட்டு போயிடுவேன். டிரைவர் திட்டுனா டிரைவர் சாவியை போட்டு போயிடுவேன். யாரும் பக்கத்துல இருக்க மாட்டேன். அதனால சேர்ந்தாரை கொல்லி அப்படி சொன்ன. யாரெல்லாம் அவனை சேர்றாங்களோ அவங்களெல்லாம் விரட்டிடுமா. அது சினம். கோபம் ரொம்ப பொல்லாது. அதனால விடுமின் வெகுளி வேட்கை. வேட்கைன்னு ஆசை. ஆசையை விடுங்க. ஆசையை விட முடியுமா? கோபம் அதுவா வருது, ஆசை நம்மளா ஏற்படுத்திக்கிறது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். கோபம் அதுவா வரும், தெரியுதா? அவனுக்கு சார் மூக்குக்கு மேல கோபம் வருதுங்க, அதுவா வர்றது கோபம். நம்ம உண்டாக்கிக்கிறது கோபம். ஆனா ஆசை நாம உண்டாக்கிறது. ஒன்னொன்னே ஆசைப்படுவோம். ரெண்டையும் நம்மளா ஏற்படுத்திக் கொள்கிற ஆசை, அதுவா வர்ற கோபம், இது ரெண்டு பெரிய நோய்ங்கிற வேட்கை நோய். அது ஒரு பெரிய நோய்ங்கிறது. இதை இவருக்கு ஒருத்தர் எப்படி பொருள் சொன்ன, விடுமின் வெகுளி கோபம், வேட்கை ஆசை, நோய். நோய்களையும் விடுங்கிற. நோய்களை நம்ம என்ன விடுறோம், அதுவால வருது. நோய்களை நம்ம ஒண்ணு, இந்த ரெண்டும் தான் நோய். நோயின்னு தனியா இல்லை. நோயின்னு தனியா இல்லை. ஆசைப்பட்டாலே கண்டதை சாப்பிடுவோம். கண்டதை சாப்பிட்டா நோய் வரும்ல. அத அதனால விடுமின் வெகுளி வேட்கை நோய். நோய்ங்கிறது தனியா அர்த்தம் சொல்றேன். நோய்ங்கிறது தனி அர்த்தம் வேண்டாம். வெகுளியும் வேட்கையும் தான் நோய். இதை விடுங்கிறாரு. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. டேய், நீ நம்ம இன்னும் 100 வருஷமா நீ இருக்க போற, நான் 1000 வருஷமாடா இருக்க போற, கொஞ்சம் காலம் தாண்டா இருக்கு. எப்படி இது கடைசியா சொல்ல வேண்டிய பாட்டு இது, தெரியுதா? மிகவோர் காலம் இனி. ஆரம்பத்தே சொன்னால போவோம் காலம் வந்ததுதான் அப்படின்னு அப்ப சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, மிகவோர் காலம் இல்லை. இனிமே நமக்கு ரொம்ப காலம் இல்லடா. ஆமா 80, இப்ப எனக்கு 85 வயசு ஆச்சு. இன்னும் 100 வருஷம் 90 வருஷத்துக்கா இருக்க போறோம். இப்ப நான் காலோட சொன்னேன், நீ எவ்வளவு காலம் பகவான் போட்டுக்கோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லி. நான் ஒரு காலத்துல மீட்டிங்ல பேசுறேன். என் மாமியாருக்கு 100 வயசு. அதை பாராட்டி நான் பேசுறது 50-100 பேருக்கும். அந்த நம்ம என் மாமியார் ஒண்ணும் படிக்காதத அவங்களே 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஏன் 100 வருஷம் வாழ மாட்டேன்? நான் 100 வருஷம் வாழ்வேன்னு சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன், எல்லாரும் கை தட்டலாம், நீங்க 100 வருஷம் வாழ்வேன்னு. எனக்கு உடம்பு அப்படி வச்சிருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை குறைஞ்சு வச்சு. ஏன்னா இப்ப என் உடம்பு எனக்கே புரியல. இப்ப என்ன பண்ணுதுன்னு எனக்கே புரியல. இப்ப உடம்பு அப்படி ஒரு தளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பலகீனம் ரொம்ப ஏற்பட்டு போச்சு, பலம் குறைஞ்சிருச்சு. நான் சொன்னேன், இந்த 276 பாடப்பட்ட ஸ்தலத்துல இன்னும் பாதி ஸ்தலம் போக வேண்டியிருக்கே, நம்ம எப்படி போக போறோம்னு தெரியல. இப்ப என்ன நடக்க முடியல. எவ்வளவு தூரம் நடந்தேன், இப்ப என்ன நடக்க முடியலைங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்குது. இவதான் வலிக்குது, இப்ப எனக்கே வலிக்குது. அது என்ன காரணம்? அப்ப நமக்கு போவோம் காலம் வந்தது கான் அப்படின்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு, மிகவோர் காலம் இனி இல்லை. இனி ரொம்ப காலம் இல்லடா, தெரிஞ்சுக்க. மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருப்படினன். ரொம்ப நல்லவர். என்ன, அவனுடைய திருவடிக்கு எப்படி போகணுமா, ஒரு கூட்டத்தோட போகணும். கூட்டத்தோட
பெருஞ்சாத்து, சாத்தனா கூட்டம், பெருஞ்சாத்தோடு பெரிய கூட்டத்தோடு போங்க. ஞானசம்பந்தர் அப்படித்தானே போனாரு. ஞானசம்பந்தர் கல்யாணம் ஆச்சு, ஆச்சாள்புரத்துல கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, திருப்பூட்டியாச்சு. கோயிலுக்கு போவாங்க, திருப்பூர்னா கோயிலுக்கு போவாங்கல்ல, கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் போனா 50 பேரும் உள்ள போனா ஒரே பேர் ஒளியில போய் அவர் போய்த்தாரு, எல்லாம் போனோம். எல்லாரும் போய் சேர்ந்துட்டா, கல்யாணத்துக்கு வந்தவெல்லாம் அங்க உள்ள போயிட்டா, அவருடைய அடியார் எல்லாம் போயிட்டா எல்லாரும். அப்ப கிருபானந்த வாரியார் சொன்னார், அந்த கேஸ்ல எடுத்து தூக்கிட்டு போன 4 பேரு அவனும் போயிட்டா, அதோட அப்படிதான் கேஸ்ல எடுத்து தூக்கிட்டு போனவள சேர்ந்து போயிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. கேஸ்ல எடுத்து தூக்கிட்டு போனவனு போயிட்டா, அதுல அவன் ஏற்கனவே கையில லைட் வச்சிருக்க, அவன் அந்த லைட்டுக்குள்ள போயிட்ட அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கேஸ் லைட்டோட போன போயிட்டான் அவனும். அவனா கேஸ் லைட்டை பார்த்து கொடி இருக்கு, நம்ம இதுக்குள்ள போகப்படாதுன்னு நின்று கிளம்புல, அவனும் கேஸ் லைட்டை தூக்கிட்டாங்களோ போயிட்ட. அதனால உடையான் அடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கூட்டத்தோட. ஆமாங்க, ஒரு பஸ்ல போனா ஒரு 30 பேர் பஸ்ல போனா. எங்க பத்ரிநாத் கேதார்நாத், அது 2000 அடி பள்ளத்துல இருந்துச்சு. எல்லாம் சாமியை கும்பிட போன அடியார்கள் தான், பெரும் கூட்டம் தான். 30 ஒன்னா போயிட்டாங்க. போனா ஒரு மின் ஒத்துக்க. ஐயோ நம்ம இனிமே போகக்கூடாது, டூரிஸ்ட்ல சேரப்படாது, இதுக்குதான் பத்ரிநாத்துக்கே போகக்கூடாது, கேதாரத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கப்படாது. அப்படிதான் நடக்கும். உருப்படி மின்கிற உருப்படினா என்ன, நீ தயாராயிக்கேங்கிறாரு. பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே உருப்படி மின். எங்க டூர் போறதுக்கு இல்ல, சிவலோகத்துக்கு போறதுக்கே பெரும் கூட்டத்தோடு போக வந்தாலும் அதுல சேர்ந்துருங்கிறாரு. பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு, இதெல்லாம் மனசை தயார் பண்றது சரிதா. அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், நம்ம மனசை தயார் பண்ணிட்டா தான் அங்க போய் சேரலாம். அடைவோம் நாம் போய் சிவலோகத்துக்கு நம்ம போகலாம். அணியார் கதவு அடையாமே, நம்ம போறதுக்கு முன்னால கதவை அடைச்சுட்டோம்னா, அழகான கதவு மணிக்கதவு, அந்த மணிக்கதவை அடைச்சுட்டோம்னா அவன் அடைச்சங்காட்டியும் நம்ம போகணும். உடைவட்டுருகி போவோம், நாம் போற்றுவோம், உடைவட்டுருகி போற்றுவோம், நம்ம சீக்கிரமா போவோம், போயிடலாம். கதவை அடைச்சங்காட்டியும் போயிடும் சரிதா. உருகி போற்றுவோம், உருகி நம்ம போற்றணும். புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே, அவன் நமக்கு புகழ தருவேன். அவன் நமக்கு என்ன தருவேன், புகழ தருவேன். புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே, புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின். இதான் முக்கியமான வரி. எவ்வளவு முக்கியமான வரிகளா அவன் சொல்லியிருக்காரு தேவா. அப்ப சொன்னாரு விடுமின் வெகுளி வேட்கை நோயினாரு. அது ஒரு நல்ல அருமையான வார்த்தை, வாசகம். விடுமின் வெகுளி, கோபத்தை விடையா. அப்புறம் ஆசையை விடுங்க. புத்தர் சொன்னார் ஆசையை விடுங்க, அவரை விட்டுட்டாங்க எல்லாரும். ஏன் ஆசையை எவங்க விடுவேன், சொல்றது எளிது ஆனா நடத்துறது கஷ்டம். ஆசையெல்லாம் விட முடியாது. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின், அவனை முதல்ல புகழணும். கோயிலுக்குள்ள போனா முதல்ல அவனை பாடணுங்க. கோயிலுக்குள்ள போனோம்னா பாடணும், அப்புறம் தொழணும், அப்புறம் புராணம்லாம் வர்றதெல்லாம். போனோன்னா புராணம் வந்து நிற்கிறேன், அங்க சுண்டை கொடுத்தா வாங்கி அதை சாப்பிட்டு வர்றேன், பிரசாதம் கொடுத்தா அதை சாப்பிட்றேன். நம்மளே வந்து சாமி கும்பிட அந்த பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுவாங்க, இல்லைன்னா தீர்ந்து போயிருங்க. அதை சாப்பிடு, சாமி இங்கதான் இருப்பாரு, பிரசாதம் தீர்ந்து போயிடும், அதை சாப்பிட்டுவாங்கிற. நம்ம அடியார்களா உள்ளவங்க இப்படி எல்லாம் சிந்திக்க மாட்டா. அதுல 2 பேரும் இப்படி வந்து சேர்ந்துருவேன். அவங்க என்னங்க மணி ஒன்னாச்சு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கே, நாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம். என்னங்க மணி ஒன்னாச்சு இன்னும் இலை போடலையா, இன்னும் சாப்பாடு வரலையா அப்படிங்கிற. எவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பிய அப்படிங்கிற. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்காங்க, நமக்கு நேரம் போனதே தெரியல. அடியார்களா உள்ளவர்களுக்கு அது தெரியாது. ஒருபடி வீரன நம்ம ஒரே கருத்துல இருப்போம். சில பேர் அப்படி இருக்க மாட்டேன், அவன் அடியார் அல்லாதவர் தெரியுதா. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின், முதல்ல புகழணும் அவனை சாமியை, அப்புறம் தொழணும், அவனை வணங்கணும், அப்புறம் தான் முதல்ல போன பாடணும். சார் பொன்னார்மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனை மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உனை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, உன்னை தவிர நான் ஆரையா நினைச்சு போட போறேன் அப்படின்னு பாடுங்க. புகழ்மின் தொழுமின், அப்புறம் கையெடுத்து கும்பிடுங்க, சுத்தி வாங்க,
அந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து கீழே விழுந்து கும்பிடும். கீழே விழுந்து கும்பிடுறது கொடிமரத்துக்கிட்ட தான் கும்பிடணும். கோயில தெரிஞ்சுக்க, கொடிமரத்துக்கிட்ட தான் கீழே விழுந்து கும்பிடணும். இந்த கொடிமரத்தை தாண்டியாச்சுன்னா யாரையும் கீழே விழுந்து கும்பிடப்படாது, சிவனை தவிர. நம்ம விழாவை நடத்த வந்திருக்காரு, நம்ம பெரியவர் அப்படின்னா அவர் காலில் எல்லாம் விழப்படாது. அதெல்லாம் சும்மா கும்பிடலாம், கீழே விழுந்து கும்பிடப்படாது. கீழே விழுந்து கும்பிடா எங்க கும்பிடணும்? கொடிமரத்துக்கு பக்கத்துல வந்து, கொடிமரத்துக்கு வெளியில நேரம் கும்பிடணும். கீழே விழுந்து கும்பிடுறது பூரா கொடிமரத்துக்கு வெளியே அதுதான் கும்பிடணும். உள்ள அதுக்கு தான் கொடிமரம் வச்சிருக்காங்க, அங்கதான் விழுந்து கும்பிடணும். அப்படி கும்பிடுங்க. பூ புனைவன், பூ இருக்கு, எவ்வளவோ பூ இருக்கு, அதை நல்லா புனைஞ்சு சாமிக்கு போடுங்க. என்ன பண்றீங்க? பூ புனைவன் புயங்கன் தானே புந்தி வைத்திட்டு இகழ்வின். புயங்கன் அவனுடைய திருத்தாள் இருக்கு பாருங்க, அதையே உங்க புந்தினா புத்தி, உங்க புத்தியில வைங்கன்னாரு. நீங்க எதை நினைக்கணும்? அவனுடைய திருத்தாளத்தான் புத்தியில வைக்க. இப்ப அவன் புத்தியில என்னென்னமோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. புந்தியில அவன் புத்தியில சாமியுடைய திருத்தாளம் இருக்கு. சாமியை பத்தி எவனா நினைக்கிறான்? வாங்க சாமி அப்புறம் கோவில் அடைச்சுமார் ஐயா, நான் எப்படி சைக்கிள் சாவியை காணலாம், மோட்டர் சைக்கிள் சாவியை காணலாம், அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. சைக்கிள் சாவியை தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சாமி அப்புறம் கோயில் அடைச்சிட்டு போறா ஐயா, அடைச்சிட்டு போறா, நீங்க போய் கும்பிடுங்களா, சாவியை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற. ஒருத்தர் ஒன்னொன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். கோயிலுக்குள்ள போயே தேடுறாங்க. கோயிலுக்குள்ள போயாச்சு, போனோன்னு அப்புறம் தேடலாம் வாயா சாமியை கும்பிடலாம். நீ போய் அப்புறம் சாமியை முதல் சாமிக்கு தான் இருக்கு, சாவியை பார்க்கணுமையா? சாமி அப்புறம் பார்ப்போம், சாவி எப்ப பார்ப்போங்கிற. புயங்கண்டாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையுங்கிற. என்ன பாட்டு பாருங்க, தூக்கி எறியடா மத்த அல்லலாம். என்ன இல்லைனாலும், என்ன கஷ்டம்னாலும், என்ன துன்பம் தூக்கி எறிடா அவளையும். இகழ்மின் எல்லா அல்லலையும். எவ்வளவு கஷ்டம் வரட்டுமையா, தூக்கி எறியப்பா அப்படின்னு சொல்லு. நீங்க ஒருத்தர் சாமி கும்பிடுங்க, அப்போ உனக்கு தந்தி வந்துச்சு, தூக்கி உள்ள வச்சுட்டேன். அந்த தந்திய, அந்த காலத்துல தந்தியை தூக்கி உள்ள வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வெளியில சாமி எல்லாம் வெளியே வந்துச்சு. வந்தோன்னு என்ன தந்தி வந்துச்சுன்னு, எங்க அப்பா செத்து போனாரு, என்ன உடனே வர சொல்லி தந்தி வந்துருக்கு. அப்படி எப்பா நீ உடனே போவேண்டாமண்ண? என்னங்க அதா அங்க என்னோட கூட பாத்துக்க, நான் பைய போறேன், நம்ம சாமியை கொண்டு என்ன அவசரம்? அது ஒண்ணு. இகழ்மின் எல்லா அல்லலையும், என்ன துன்பம் வந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மனப்பான்மை யாருக்குங்க வரும்? இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையோர் அடையாம. எல்லாம் எந்த அல்லல் வந்தாலும் அது இகழ்வனும். இங்க வைசூன்னு ஒருத்தர் இருந்தாரு, வைஜி சுப்பிரமணியன், ராஜா அண்ணாமலை சீட்டாருக்கு ரொம்ப அசிஸ்டண்டா இருந்தாரு. கடைசி காலம் வரைக்கும் அவர் இருந்தாரு. அவர் எப்படி வேலைக்கு வந்தாரு? அவர் பிஏ படிச்சுட்டாரு. அப்ப ராஜாட்ட வந்து, ராஜாட்ட இந்தியன் பேங்க் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு, அவர்தான் இந்தியன் பேங்க் சேர்மன். அவர்கிட்ட வந்து நான் பிஏ பாஸ் பண்ணிருக்கேன், பிராமண பையன், எனக்கு உங்க பேங்க்ல வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, அவனை பார்த்தா அவருக்கு பிடிச்சு போச்சு. ரொம்ப பவ்யமா நல்ல பையனா இருந்தார். நல்ல பையனா இருக்கேன், என்டர்பிரைசிங்கா இருக்கேன். ஏப்பா நீ பேங்க்ல ஏறணுமா, இல்ல எங்கிட்டயே நீ வேலைக்கு இருக்கலாமா? எங்கிட்ட எவ்வளவு சாமான் இருக்கு, அதுல எங்கிட்டயே நீ வேலைக்கு இருக்கலாமா அப்படின்னாரு. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடந்துக்கிறேன்னு. அவன் கடிகார பையன், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா. சரிப்பா நீ நம்மகிட்டே வேலைக்கிறப்பா, பேங்க் அப்ளிகேஷன் தூக்கி உள்ள வச்சாச்சு, நீ நம்மகிட்டே பேங்க் வேலை வரணும். ஒரு அடையார் பேலஸ்ல வேலையை கொடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தன்னோட ஹேர்ஸ்டைல் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாரு. அப்ப அவங்களுக்கும் அவங்க ஐயா கோயில ஒருத்தருக்கும் ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு, பிரம்மாண்டமான கேஸ். அது அந்த கேஸ் தேவோட்ட சப்கோர்ட்ல நடந்துச்சு. அந்த கோர்ட்டுக்கு ராஜா வருவாரு. நான் சொல்றேன் 70-80 வருஷம் முன்னால. எங்க சித்தப்பாரு கூட அதை ஒரு சாட்சி. ராஜாவே இங்க வருவாரு, எல்லாரையும் பாப்பாங்க, நீங்க எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லணும்பா. அது ஒரு பிரம்மாண்டமான கேஸ். அந்த காலத்துல நடந்தாலும் பெரிய கேஸ், தேவோட சப்கோர்ட்டுக்கு பிரம்மாண்டமான கேஸ். அதை யாரு பாக்குறான்னா வைத்தியில கொடுத்துட்டாரு. இந்த பையில, இந்த பையில நீங்க வச்சுக்கப்பா, நீங்க பாரு யார் யார சாட்சியை கூட்டியாரணும், கூட்டியார் வைக்கிற பாரு, ஜட்ஜ பாரு, நீனே எல்லாத்தையும் கவனி, நான் வர வேண்டி இருந்தா எனக்கு சொல்லு, இல்லன்னா நான் வரல, நீனே நடத்துக்கிறேன். அவங்களே பையில தூக்கி கொடுத்து அவன் நடந்துச்சிருந்தாரு. அவன் தான் நடத்திக்கிருந்தேன், வைத்திய சுப்பிரமணியன் தான் நடத்திக்கிருந்தாரு, சின்ன பையன். அது ரொம்ப வருஷம் நடந்த கேஸ், அது பிரம்மாண்டமான கேஸ். தீர்ப்பு சொல்ற நாள் வந்துச்சு. தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு ராஜாவுக்கு சொல்லிட்டாரு. ராஜாவும் வந்து தேவட்டைக்கு அண்ணாமலை வந்தாச்சு, தீர்ப்பு சொல்ல போறாரு. அப்போ ஒரு தந்தி வருது. தந்தி ஒன்னா வைத்திய சுப்பிரமணியம் பேருக்கு வந்துச்சு. அத படிச்சு போட்டு பைக்குள்ள வச்சுட்டாரு.
வச்ச உடனே ராஜா அதை பத்தி கேட்கல, அவன் ஒன்றும் சொல்லல, ராஜா கேட்கல. அப்புறம் கேஸ் நடக்குது. கேஸ் எல்லாம் முடிஞ்சது. ராஜாவுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ராஜாவுக்கு சம்பந்தம் தீர்ப்பு வந்துருச்சு. அன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அப்புறம் தான் ராஜா கேட்டா, ஏப்பா உனக்கு என்னமோ தந்தி வந்துச்சு, அது என்னப்பான்னு கேட்டாரு. இல்ல அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இல்ல சும்மா சொல்லப்பா, என்ன எடுத்து கொடுத்தேன். அவன்கிட்ட படிச்சு பார்த்து அவங்க அப்பா செத்து போனாரு. உடனே புறப்பட்டு வரோம்னு சென்னையில இருந்து வந்திருக்கு. அப்பா செத்து போனார். அப்புறம் தான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன். எங்க அப்பா செத்து போனாரு. ஏப்பா நீ அப்போ இதை என்கிட்ட சொல்லல, அப்ப நீ கண்ணீர் விடல, இப்ப ஏன் நீ கண்ணீர் விடல அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அப்ப நான் கண்ணீர் விடக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு தீர்ப்பு சொல்ற நேரம், என்னுடைய கவனம் அதுல இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபைல் கேட்டா உடனே நான் சொல்லணும், ஏதாவது ஒரு மேட்ரு கேட்கலாம், ஏதாவது ரெஃபரன்ஸ் வரலாம், நான் உடனே சொல்றேன். என் கவனம் எங்க அப்பச்சிட்ட போயிடுச்சுன்னா நான் இதுல கவனம் செலுத்த முடியாது. அதனால தோத்து போகக்கூடாது உங்க கேஸ். அதனால நான் முழுக்க முழுக்க உருப்பட்டீர் உரிமைப்பாட்டோடு இருக்கணும். நான் அதனால அதுல இருந்து உங்கள்ட்ட சொல்லலை. ஏப்பா அங்க எப்படி அவருடைய கிரியெல்லாம் நடக்கும்? இல்லை எங்க அண்ணன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, நான் சாயங்காலம் புறப்பட்டு ரயில போறேன் அப்படின்னாராம். அப்படி ரயில போய் மறுநாள் நான் போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இருக்க வேண்டிய இடம் இது, நான் போக வேண்டிய இடம் அது இல்லை, இருக்க வேண்டிய இடம். அதனால நான் இங்க இருக்கேன். அதனால ராஜா அவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு கடைசி காலம் வரைக்கும் அவனை வச்சிருந்தாரு. கடைசி காலத்துல சாகிற போது ராஜா முத்தியாச்சித்தியார்ட்ட சொன்னாராம், அப்பா இந்த வைசூரியன் நம்ம கருங்குட ரேனாவையும் நல்லா பார்த்துக்க. கருங்குட ரேனா அவங்ககிட்ட வேலைக்கு எனக்கெல்லாம் நண்பர்கள். அதனால இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிதா? எப்படி பிரச்சனை இகழ்மின் எல்லா அல்லலையும், எது வந்தாலும் எந்த அல்லல் வந்தாலும் அதை இகழ்ந்துடணும், தூக்கி எறிஞ்சிடணும். இனிமேல் இடையூறு அடையாம, இனி என்ன இடையூறு வரப்போகுது? இனி ஒரு இடையூறும் வர. ஏன்னா எல்லா அல்லலையும் நீங்க இழந்துச்சா, தூக்கி எறிஞ்சா, அப்புறம் ஒரு இடையூறு வராது. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழ்மடியார் முன்னே சென்று முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. நிகழும் சீரார் சிவபுரத்து சென்று, சிவபுரத்துக்கு போகணும், போய் சிவந்தாள் வணங்கி எல்லா அல்லலையும் இழணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டணும், அவனுடைய திருவடியை வணங்கணும். நிகழும் அடியார் முன், அங்க நிறைய அடியார்கள் இருப்பார்கள், சீரடியார்கள். இங்க யார் இருப்பா? சீரடியார். அவர்கள் முன்னால் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே, நம்முடைய மனமுருகி நாம அங்க நின்னா எல்லாம் நமக்கு கிடைக்கும். நிற்பார் நிற்க, கடைசியா சொல்ல, நிற்பார் நிற்க எல்லா உலகில் நெல்லுவோம் இனி நாம் செல்வோம். நிற்பார், யாராவது இல்ல நாங்க உங்களோட வரல, சிவபுரத்துக்கெல்லாம் வரல, நில்லு. அப்ப நாங்க காசிக்கு போறோம், போ, நீ நான் நிக்கிறேன், நில்லு, நான் வரல, நில்லு. நாங்க வரலைங்கிறவனு விட்டுட்டு போயிடும், வர்றங்கிறவன கூட்டிக்குவோம். வரல இல்லப்பா நீ வான்னு சொல்ல மாட்டோம். நிற்பார் நிற்க, நிக்கிறேன் நிக்கிறேன், நம்ம எல்லாம் தெரிஞ்சு கொண்டு செய்தீங்க. நான் வரலைங்கிறவனை கஷ்டப்பட்டு கூட்டி போனா அங்க வர பாதையெல்லாம் நம்ம நான் வரலைன்னு சொன்னேன், கூட்டியாது, நான் வரலைன்னு சொல்லி இப்ப கொரோனாக்கிறேன், கொரோனா வந்துச்சுக்கிறேன், ரயில் கிடையாதுக்கிறேன், ஏரோப்ளேன் கிடையாதுக்கிறேன், நான் அன்னைக்கே வரல, இல்லை கூட்டியாது 50 நாளா உட்காந்து சோறு கிடைக்கல, ஒன்று கிடைக்கல, எவ்வளவு பேர் தெரியுமா? அதனால நம்ம யாரையும் கூட்டி போட கட்டாயப்படுத்தி மட்டும் எங்கேயும் கூட்டப்படாங்க. அதுவும் சிவபுரத்துக்கெல்லாம் அப்படியே கூட்டப்படாது, வேற எங்கேயும் விடாலும் கூட்டி போலாம். சிவபுரத்துக்கு போற வாடான்னு கூப்பிட்டா அவ்வளவுதான், நம்மளை கொண்டே விடுவேன். அதனால நிற்பா நிற்க, அவனை விட்டுறேங்கிறாரு, நீ வழங்காம பிடிச்ச அவனை பிடிச்சு கூப்பிடாது. நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்லும். நில்லா உலகமே நிக்க போறது, உலகமே நிக்க போறது. இதே என்ன நிக்கிறேன் பாருங்க, அருமையா இந்த ஜோத்மெண்ட் பக்கத்துல, ஜோத்மெண்ட்னு மலையில கர்ணப்பிரயாக்கு மேல பத்ரிநாத் பக்கத்துல 5 பிரயாக இருக்கு, அதுல கர்ணப்பிரயான்னு இருக்கு, அதை தாண்டி ஜோதி மடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாருங்க எத்தனையோ வருஷமா உள்ள ஒரு பெரிய பனிப்பாறை உடைஞ்சிருச்சு. பெரிய பனிப்பாறைங்க, மலை உடைஞ்சு கிளவிடும், அது வேற விஷயம். பனிப்பாறை அதான் கிளாசியர்னு சொல்லுவேன். கிளாசியர்னா பனிப்பாறை நீரோடைன்னு சொல்லுவேன். அது உடைஞ்சு கீழே விழுந்தா அது சும்மா விழுகிற, அது தண்ணி உருகிக்கிட்டே இருக்கு. அது உருக 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 தண்ணி வெள்ளம். அது சின்ன ஆறு, அந்த ஆத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த ஆறு போறதுக்கும் கரை இல்லை, தெரியுதா? மலைக்கு நடுவில் வருது, அது பெருகுது. பிறகு அங்கெல்லாம் முடி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அங்க ஒரு சுரங்கம் இருக்கா, சுரங்கத்துக்குள்ள கொஞ்சம் பேர் விளாண்டுக்கிட்டு இருக்கா, மின்சார இலாக்காவை விளாண்டுக்கா, அங்க 150 இலாக்கா, எல்லா பேரும் உள்ள வருது, தண்ணி உள்ள வருச்சு. அவன் சேரும் எங்கதே போய், அது பெரிய வெள்ளம் கரபுரண்டு ஓடுதுங்க, சின்ன ஆறு, தெரியுதா? தவுடி ஆறுன்னு சொல்லுது.
கங்கையினுடைய கிடையாது. நிற்பார் நிற்க நில்லா உலகில், இது நிக்கதா, அந்த உலகம் நிக்கதா இங்க நில்லா உலகில். இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும், நில்லும் நாம நிக்க முடியாது, இனி நாம் செல்வோம், வாங்க நம்ம புறப்புவோம். பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. பொற்பால் ஒப்பாம் பொன்னார் மேனியவன் அவனுடைய திருமேனி, அவன் நம்மள ஆழ்வ, அவனுடைய பொன்னடிக்கு போவோம். நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் வரிசையை உட்படுமின். நிற்பீர் எல்லாம், அடா நிக்கிறீங்களா, நிக்கிறவெல்லாம் இனிமே நிக்காதீங்க, தாழாதே, இனிமே நம்ம காலம் தாழ்த்த வேண்டாம், தெரியுதா. முதல்ல நிற்பீர்தான் நின்னு சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு, அப்படி எவனா நிக்கிறியா, நீ காலத்தை தாழ்த்தாது, ஏன்னா போவோம் காலம் வந்ததுதான். நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசையே ஒருபடிவன். நம்ம உலகத்துல நம்ம நிக்கணும், அதுக்குள்ளது என்ன, அவனுடைய சிவன் கடலை அடையணும், அதை புரிஞ்சுங்க. பிற்பால் நின்று பேழ்கணித்தோர் பெருதற்கரியன் பெருமாள். இப்ப நீங்க வரலையா, வரலைனா பேழ்கணித்தோர் நீங்க புறக்கணிச்சுட்டா பெருதற்கரியன் பெருமானே, பிறகு நீங்க அவனை அடைய முடியாது, பிறகு அவனை அடைய. காரணம் என்ன, போவோம் காலம் வந்ததுதான், அதான் முக்கியம். போவோம் காலம் வந்ததுதான். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அவனுடைய பெரிய ஆனந்தம் அவனை அடையினால, அதை பிரியாம இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழிங்க அரட்டாது. அருமாலுற்று, நீங்க மயக்கத்தினால, மாடலாம் மயக்கம், அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழிங்க அரட்ட. ஐயோ ஏண்டா நம்ம வந்தோம். இப்ப ஒரு டீம், எங்க மீனாவோட ஒரு டீம் காசிக்கு போனாங்க. இன்னைக்கு ரயில் பங்காளி எல்லாம் ஒன்னா காசிக்கு போனாங்க. இப்பதான் முதல் முறையா காசிக்கு போனாங்க. சாயங்காலம் ரயில், அதை ரயில நிறுத்திட்டேன், கொரோனான்ட்டேன், லாக் அவுட் பண்ணிட்டேன், லாக்டவுன்ட்டேன், ரயில் புறப்படான்ட்டேன். போனவெல்லாம் திரும்பி வந்து உட்காந்து அங்க சோறு போட்டுருந்தேன். நீ எப்ப போன எப்ப போகாது 50 நாள் அங்கேயே கிடந்தாங்க. ஏன் எதுக்கு அவன் பேசுறான், அப்போ உனக்கு நல்ல வாய்ப்பு, அதனால நீ பேசாம திருவாசகத்தை படி, தினம் திருவாசகத்தை அங்க படி, இந்த வாய்ப்பு உனக்கு யாருக்கும் கிடைக்காது. அவன் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப பேர் தெரியாம வந்துட்டு இப்ப போய் காசிக்கு வந்து, இவ்வளவு காலம் நான் காசிக்கே வந்தேன், சும்மா சொன்னாங்க காசிக்கு வந்து பங்காளி எல்லாம் கூப்பிடாங்க சொல்லி வந்து எங்க கோராளான்னு சொல்லி 50 நாளைக்கு பார்த்து போட்டு ஒன்னு ஒரு ஊருக்கும் போக முடியல, ஒருத்தரையும் பார்க்க முடியல, கீழே இறங்க முடியல, கங்கையால குடிக்க முடியல, காசி கும்பிட முடியல. இதுக்குள்ளே இந்த சோத்தையை எடுத்துக்கிட்டு இவன் போன சோத்தையை எடுத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு, 50 நாளைக்கு என்னடா பெரிய அவஸ்தையா இருக்கு அப்படின்னு. அருமாலுற்று பின்னை அம்மா அழிங்க அருமாலு, அதான் குழப்பம். நான் சொன்ன நம்ம பிள்ளை கொஞ்சம் கூட குழப்பல, அது கிளீனா போய் உட்கார்ந்துக்கிட்டு சாமிக்கு முன்னாள் உட்காந்து திருவாசகம் முடிச்சுக்கலாம். அவளோட அப்புறம் ஒரே ஒரு ஆட்சி மட்டும் சேர்ந்து ஓடிச்சுதான். பாக்கியெல்லாம் திட்டுது, சும்மா தேவையில்லாம கூட்டி அந்த காட்சியில உட்காந்து வச்சு, இனிமே நான் காட்சிக்கே வரப்போறதில்லை இருந்துச்சு அவர் ஆட்சி, எனக்கு காட்சியே போதும். அதனால அருமாலுற்று பின்னை அம்மா அழிங்கி அரட்டாது. சும்மா ரொம்ப மயக்கம் அடைஞ்சு இதெல்லாம் நீங்க கேவலமா பேசி சாமியை திட்டி அழுங்கி அரட்டாதே, இப்படிலாம் பேசாம கண்டாலாம் பேசுறேங்க சாமியை பத்தி. சில பேர் சாமியை கும்பிட போவேன், பஸ்ஸை விட்டு இறங்குவாங்க வேகமா, கதவை அப்பதான் அடைச்சிக்கிட்டு இருப்பேன். நான் அப்பவே இந்த கோயில் போக வேண்டாம் நடத்துறவங்க, நான் அப்பவே இந்த கோயிலை சேர்க்காது அந்த கோயில் வேண்டான்னு கேட்க மாட்டேன்னு போட்டு கூட்டி அந்த வருக கோயில் அடைக்குவேன். நீ எப்பயா திறக்க, 5 மணிக்கு தான் திறக்கு, 12 மணிக்கு கடை அடைச்சு 5 மணிக்கு ஏன் திறக்க, 4 மணிக்கு திறக்கப்படாதா? அவர் ஐயர் 5க்கே வந்தாத்தான் என்னால 6 மணிக்கு தான் பார்க்கிறேன். இவங்க வையிற ஐயரை சேர்த்து வைக்கிறேன், கூட்டியாந்தவனை வைக்கிறேன், ஐயரை வைக்கிறேன். அம்மா அரட்சி அரட்டாது அடிங்கி அரட்டாது, கண்டதெல்லாம் பேசுறாங்க, கோபத்துல பேசுறேன். இதெல்லாம் நடக்குது, நான் கூட்டிட்டு போனேன், எங்களுக்கு இதுதான் ரொம்ப அனுபவம். நாங்க காஞ்சி வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போனோமா, அது பேச பேசாம வீட்டுல இருக்க இன்னைக்கு அந்த கூட்டிட்டு வந்து இங்க ஒண்ணு சாப்பிட கிடைக்கிற ஒண்ணு கிடைக்கல, கட்சியை ஊற்றிக்கிட்டு அப்படிங்க. ஆனா திட்டுறாங்க, காரணம் என்ன, அம்மா அலட்சி அழுங்கி அரட்டாது, சும்மா கத்தாதப்பா, சும்மா அழுங்கி பேசாது. இப்படிலாம் திருமா மணிஷே திருக்கதவம் திறந்த போதே பாரவ திருக்கதம் மணிக்கதம் கோயிலுக்கெல்லாம். இப்ப நம்ம கோயிலுக்கு ராமருக்கு மணிக்கதம் மட்டும் 50,000 ரூபாய்ங்க.
இந்த மணிக்கதம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் பட்ஜெட் போட்டிருந்தாரு. நான் அதை அப்படியே விட்டுட்டேன், சாங்ஷன் பண்ணேன். ஏன்னா மணிக்கதம் பண்றாரு, நம்ம ஏன் அதை குறைச்சோம்னா அப்புறம் மணி குறைஞ்சி வச்சுலாம். நம்ம அது ரூபாய் குறைச்சோம்னா மணி குறையுமா குறையாதா? இந்த அளவு போயிடும். அப்புறம் 50,000 பட்ஜெட்னா 50,000 கொடுத்துடணும். அப்பதான் மணிக்கதவமா இருக்கணும். அது வேற மாதிரி இருக்கணும். தெரியுதா? இப்ப அக்கார் அடிச்சுட்டு போடுறேங்கிறேன், அக்கார் அடிச்சதுக்கு என்ன பட்ஜெட் போட்டா சாங்ஷன் பண்ணிடணும். அப்பதான் அந்த நெய் மிதக்கும், முந்திரி பருப்பு. ரூபாய் குறைச்சோம்னா நெய்யே இருக்காது. என்னப்பா நெய்ய கால்களை நீங்க ரூபாய் குறைச்ச முடியல சார் அப்படின்னு. அம்மா அரைச்சி அழுங்காதே அண்ணா, இதெல்லாம் பேசாதே. திருமாமணிஷே திருக்கதவும் திறந்த போதே, மணிக்கதம் திறக்கிற போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்பியனத்து, சிவபுரத்தை திருமால் கூட பார்க்காத அந்த திருவடிகள் திருத்தாள் சென்று சேருவோம். எப்ப இந்த மணிக்கதம் திறந்தோன்னு நம்ம போய் அந்த சாமியுடைய திருக்கதை தாளை பாத்துருவோம். திறந்த போதே பாத்துருவோம். அது எப்பேற்பட்ட திருத்தாள் தெரியுமா? திருமால் கூட பார்க்க முடியாத திருத்தாள். அத அப்பவே நம்ம பாத்திரலாமே. சும்மா அழுதுட்டும் புலம்பிக்கிட்டோம் கலங்கிக்கிட்டோம் இப்படிலாம் திட்டிக்கிட்டோம் கொட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் கிடைக்காது. வா சேரக்கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி. இது ஒரு அருமையான வரி. சேரக்கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி. நீங்க அவன் சேரணும்னா உங்க கருத்தை வித்தியாசமா நீங்க சிந்திக்கணும். நீங்க எதையுமே வித்தியாசமா சிந்திக்க பழகிக்கணும். வித்தியாசமா சிந்திக்க பழகிக்கணும். ஒருத்தன் சொன்ன, எப்படி சார் நீங்க சொன்னா எல்லாரும் கேட்கறா, ஒருத்தன் கேட்கறேன், நீங்க சொன்னா எல்லாரும் கேட்கறாளே அது எப்படி சார்? நான் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொன்னா எல்லாரும் கேட்கறாளே என்ன? நான் எல்லாரும் கேட்கிறாப்புல நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு. எல்லாரும் கேட்கிறாப்புல நான் சொல்றேன். அதான் சிந்திக்கிறது, வித்தியாசமா சிந்திக்கிறது. வித்தியாசமா சேரக்கருதி சிந்தனையை திருந்த வைத்து திருந்தணும். அந்த சிந்தனையை திருத்தி சிந்திக்க தெரியணும். சிந்தனையை திருத்தி, அப்படி சிந்தனையை திருத்தி சிந்திக்க தெரிகிறதுனா நம்ம விழுந்துருவோம். சரிதா? அப்ப சீதை கை அந்த அசோகவனத்தில் இருந்தா தற்கொலை பண்ணிக்கிறோம்னு போயிட்டா. தற்கொலை பண்ணிக்கிறோம்னு போயிட்டா. இதை அவன் ஆஞ்சநேயன் பாக்குறேன், தூரத்தில் நின்று பாக்குறேன். அடாடா தற்கொலை பண்ணிக்க போறாளே, இவளை எப்படி நம்ம காப்பா? இப்ப இங்க தவணம்னா அதுக்குள்ள போட்டு இறுக்கிட்டானா, கழுத்துல போட்டுட்டா அந்த கொடிய, அது இறுக்கிட்டானா செத்து போயிடுவாளே. நம்ம அவன் பக்கத்துல போறது கூட செத்து போயிட்டானு, அவன் சாகருக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. அதனால அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். திருந்த வைத்து சிந்தினேன். அப்ப எப்படி அதை வித்தியாசமா சிந்திக்கிறேன். அதை காப்பாற்றணும். நம்ம போகக்கூடாது, நம்ம ஞானம் போகணும். அப்படின்னா சொன்ன ராம 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 ராமன், அதான் திருந்த வைத்து சிந்திவன். ராம 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 மந்திரம் சொன்னேன். இவன் போறதுக்கு முன்னாடி ராம மந்திரம் முடிச்சுங்க. அவ காதுக்குள்ள போனுச்சு. உடனே என்னாச்சு, அவ இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா பாருங்க, அஞ்ஞானத்தினால இப்படி சுத்திக்கிருந்தா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு. அது உள்ள போனா அது திருப்பி சுத்த ஆரம்பிச்சா. சரிதா? ரிலீஸ் ஆயிட்டா. அவளை காப்பாத்திட்ட. அவளும் திருந்த வைத்து சிந்திவன். அவளும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை மாத்திக்குது. அதனால சேரக்கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தனை. நீங்க அவனை சேரணும்னா நீங்க திருந்தி சிந்திக்கணும். போடிற் பொலியும் வேர்க்கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆறப்பருகி ஆறாத ஆர்வங்கூற அழுந்துவீர். போடிற் பொலியும் வேர்க்கண்ணாள். போர்ல ரொம்ப போராடக்கூடிய வேல் இருக்கு பாருங்க, வேல் மாதிரி கண்களை உடையவளாம் பார்வதி. அவளுடைய பங்கனுமே இவன். அவனுடைய அருள் அமுதம் ஆறப்பெருகி ஆறாத ஆர்வங்கூற அழுந்து. அவனுடைய அந்த ஆர்வங்கூற அருள் அமுதம், அவனுடைய அருள்ல அந்த அமுதத்துல நீங்க அழுந்தணும். தெரியுதா? அவனுடைய அமுதத்துல அழுந்தணும். போரப்புரிமின் சிவன்களுக்கே பொய்யிற் கிடந்து புரளாதே. சும்மா பொய்யில கிடந்து இந்த பொய்யான வாழ்க்கையில கிடந்து புரளாம அதை அடைய நீங்க புறப்படுங்க. கடைசி பாட்டு, புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் என்றே வந்தால் ஆகாதி. இந்த அடியார்கள் இருக்காங்களே, சிவபெருமான அடையணும்னு நினைச்சாங்க. புரள்வார், முதல்ல புரளணும் போய், அப்புறம் தொழுவார் அவனை வணங்கணும், புகழ்வாராய் அப்புறம் அவனை புகழணும், இவ்வளவு செய்யணும், அப்பதான் அவனை அடையலாம். புரள்வார். இப்ப எவ்வளவு பேர் சுத்தி உடம்பு வேணா புரண்டே வர்றாள், அங்க பிரதேசம் வர்றாள். புரள்வார் அங்க பிரதேசம்னா நம்ம அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி. புரள்வார் தொழுவார் கும்பிடுகரணம் போட்டுக்கிட்டே வர்றேன். ஒருத்தன் எங்க நேபாளத்துல ராமேஸ்வரம் வரைக்கும் கும்பிடுகரணம் போட்டு இப்படி கும்பிடுறேன்.
கீழே விழுகிற, அப்புறம் கும்பிடுறேன், அப்புறம் கீழே விழ. புகழ்வார் தொழுவார் புகழ்வார், அப்புறம் புகழ்றார். இன்றே வந்தால் ஆகாது, இன்னைக்கே வரணும், அவங்கள ஆளாகணும், அவங்கள அவனுடைய ஆளாகணும். மறுபடியும் பின்னை மதிப்பாரா, அப்படி நீங்க இன்னைக்கு வராம மயக்கத்துல இருந்தா பின்னை மதிப்பார். உங்களை யாரையா மதிக்க போறா? இன்னைக்கு நீங்க அவன் களத்துல சேரலனா உங்களை யாரு மதிக்க போறா? மதியுட்கலங்கி மயங்கி, நீங்க உங்க மதியிலேயே உங்க சிந்தனையில இருந்துகிட்டு கலங்குறீங்க. அவன் தன் சிந்தனை சிந்திக்கணும், சில சந்தர்ப்பங்கள்ல பிறரோடையும் சேர்ந்து சிந்திக்க தெரியணும். மதியுட்கலங்கி மயங்குவீர் தெருளீராகில் இது செய்வேன். தெருளீராகில் தெரிந்தால் தெளியணும், தெளிந்தால் இதை செய்யுங்க. நீங்க மருளிய மயக்கம் குழப்பம் இப்ப தெளியணும், தெளிந்தால் இது செய்வின். சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோ. அவன் அருளை பெறுவார். நீ யார் சிந்திச்சு பாருங்க, குழப்பத்தை விட்டுருங்க, தெளிவா பாருங்க. நீங்க தெளிஞ்சா அவனுடைய அருளை வேற யாரு பெறுவா? நீங்க யாரை பெறுவீங்க? அப்படி அவனுடைய அருளை நீங்கள் பெற முன்வாருங்கள். இப்படி வராத வரலாம் அந்தோ அந்தோ அந்தோ.